வணக்கம். இந்த வீடியோ தலைப்பு என்னவென்றால் 888 கோடி ஊழல். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் கைதாவார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு அப்பா தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையை நம்ம உதயநிதி அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த இலக்காவை கையில் வைத்திருந்தார். அப்போ அந்த இலக்காவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஹைலி குவாலிஃபைடு, எக்ஸ்பர்ட், ஹைலி நாலேஜ்டு பர்சனாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை உடைய பணிகள் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்றத திட்டமிடுறது, முன்கூட்டியே திட்டமிடுறது தான் சிறப்பு திட்ட அமலாக்கம் என்ற ஒரு இலக்கம். அந்த இலக்காவில் பணியாற்றக்கூடிய நாம இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க. அப்படி ஹைலி குவாலிஃபைடாக இருக்கக்கூடியவங்கள 2 பேரை தேர்ந்தெடுத்து அந்த இலக்காவுக்கு பணியமர்த்துறாங்க. அப்பந்தான் அப்பா ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படி இப்படின்னு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து ஆட்சி கட்டலாம் வந்தாங்கல்ல. இப்போதான் வந்துக்கிட்டு ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகிற பணியில் அமர்த்தினாங்க. அந்த டைமில் தான் அது வரும்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் டிஎன்பிசி கீழே கொண்டு வந்து பணியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதன் பேரில் இது எல்லா இருக்கக்கூடிய 36 துறைகளையும் டிஎன்பிசி மூலியமாக பணி நியமனம் செய்யணும் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அப்புறம் அது காலம் சென்று கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம கரூர் சிஎம் அவர்கள் நம்ம அப்பா குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய இருந்து நிறைய சலுகை, நிறைய உதவிகள் எல்லாம் செய்து வந்தாங்க. மித்த அமைச்சர்கள் யாரும் செய்ய போது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எங்களுக்கு சம்பத்தியம் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லை அப்படிங்கும் போது ஒன்றும் வழி இல்லைன்னு சொன்ன உடனே இதுக்கு ஒரு அரசாணை பிறப்பிக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி உள்ளாட்சி துறையை வந்துக்கிட்டு டிஎன்டிசி கீழே இருந்து எடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலியமாக தேர்வு எழுதி நியமனம் செய்து கொள்ளலாம் சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அது மூலயமா அண்ணா பல்கலைக்கழகம் நிறைய இன்ஸ்டிடியூஷன், அது இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு பணி நியமனத்தை பற்றி, பணி நியமன தேர்வுகளை பற்றிலாம் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா பணி சுமைகள் அதிகமாக இருக்கும். டிஎன்பிசிக்கு இது மட்டும்தான் வேலை. ஏன்னா அரசு பணியாளர்களை இது பண்ணுறதுக்கு வைக்கிறது. ஏன்னா இது குறித்து அந்த டைமில் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது குறித்து நீண்ட அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தா அந்த அறிக்கையில் இது மீண்டும் டிஎன்பிசி மூலியமாக இருங்க, இதனால ஊழல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வெளியிட்டிருந்தேன். 4 வருடத்துக்கு முன்னக்கூட்டியே வெளியிட்டிருந்தது. அது எல்லாமே செய்தித்தாள்கள் வந்திருந்தது. மக்களாகிய நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன், எல்லாரும் அறிந்த ஒன்றே. சரி, அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்நிலையில் இடி ஏற்கனவே ஊடையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கே நேரு வீட்டில் ரைடு நடக்கும்போது வேற ஒரு வழக்கிற்காக வராங்க. ரைடு நடக்கு. அந்த ரைடில் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சில ஆவணங்கள்லாம் சிக்குது. அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த நகராட்சி நிர்வாகத்துறை மட்டும் அர்பன் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கு. பணியாளர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு. தேர்வுகள் நடத்தாமல் இவங்களே பாஸ்போர்ட்டு எல்லாம் பண்ணி ஒரு போஸ்டிங் 25 to 35 லட்ச ரூபா வாங்கி ஊழல் நடத்துக்கிறதுக்கு 888 கோடி ரூபா ஊழல் நடத்துறதுக்கு சொல்லி கண்டுபிடிச்சி இதை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. நீண்ட நிறைய ஒரு 38 பக்கம் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் படி பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுப்பாரானா எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஏற்கனவே இருக்கு. இன்ன வரைக்கும் அவங்க உத்தரவு செய்யல, அதை நிறைவேற்றல. ஆனால் பொறுப்பு டிஜிபி போட்டால் இந்த மாதிரி புகார்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா, தொடாத வைக்காத சொல்லும்போது ஆட்சியாளர்கள் 25 பேர் அவரை நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. எதன் காரணமா அவர் அப்படியே எடுப்பாரான்றது கேள்விக்குறி. அது பார்ப்போம். காலம் நம்மளும் பார்க்க தானே போகிறோம். மக்கள் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேங்க. எடுப்பாரா இல்லையான்றத பதில் சொல்லுங்க.
ஏன் இது நீங்க வந்து இடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ற இடியே வழக்கு பதிவு செய்யலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மத்தியில எழும். இடி வந்து வழக்கு பதிவு செய்ய முடியுமா? முடியாதா? என்பதை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் சொல்றேன். இடி வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஏன்னா, இடி ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கு பரிந்துரைக்கலாம். அவங்களுடைய சட்டத்தின் பேர்ல இடி வழக்கு பதிவு செய்ய முடியாது. இதே ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் அடிப்படையை வைத்து விசாரிக்கணுமே தவிர, இப்போ இங்க வந்து எப்படி உள்ள வர்றாங்கன்னா, இப்போ வந்து டிஜிபி பொறுப்பு டிஜிபி பரிந்துரைங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலியமா நாடுவாங்க. நாடி நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று, அதன் மூலியமா தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அந்த வழக்கின் அடிப்படையில் திரும்ப விசாரணை மேற்கொள்வாங்க. இந்த ஆவணங்கள் அடிப்படையிலேயே இந்த இந்த ஒரு 888 கோடி மட்டும் முறைகேடு கிடையாது. இந்த துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி இன்னும் பரிசீலித்து அடுக்கடுக்காக வந்து ஊழல் நடந்திருக்கு என்பது இடி உடைய ஆவணங்கள்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே. நேரு அவர்கள் விரைவில் சிறை செல்வார் என்பது இடி கொடுத்த புகார் மனுவின் மீது நமக்கு தெரிய வருகிறது. என்ன என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய இதுவே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த ஆட்சி எவ்வளவு கேடுகெட்ட அவலத்தரமான ஆட்சி வந்து என்பது இதுவே ஒரு உதாரணம். ஆகவே இனி வரும் காலங்களில் நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டை காப்போம். நன்றி.